அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வ பில் வாலிதைனி இஹ்சானா. ஸதகல்லாஹு மௌலானல் அலீம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஈமானின் பரிபூரணத்துவம் என்பது, ஒரு ஈமான் முழுமை அடைவதற்கு ரெண்டு விஷயங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அது ஒன்று அல்லாஹ், மற்றொன்று ரசூலுல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் இது ஒன்று, அதற்கடுத்து முஹம்மது ரசூலுல்லாஹ். இது ரெண்டும் சேர்ந்ததுக்கு பேரு தான் ஈமான். லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டும் ஏத்துக்கிட்டு முஹம்மது ரசூலுல்லாஹ்வை ஏத்துக்கல அப்படின்னா அதற்கு பெயர் ஈமான் அல்ல, அதற்கு பெயர் கலிமாவும் அல்ல. இந்த இரண்டும் இணைந்திருக்க வேண்டும். இந்த ரெண்டுமே எல்லா இடத்திலையும் இணைந்தே இருக்கும். அதுதான் ஈமானின் பரிபூரணத்துவம். இப்ப அல்லாஹ்வை திக்ர் செய்யறோம். திக்ர் இறைவனை துதிப்பது, இது லா இலாஹ இல்லல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மேல் ஸலவாத்து சொல்கிறோம், இது முஹம்மது ரசூலுல்லாஹ். இந்த திக்ரும் ஸலாத்தும் சேர்ந்தது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். ஃபரல் என்று சொல்லப்படுகிற கடமை அல்லாஹ் விதித்தது, லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ் ஏற்பாடு செய்து ரசூலை கொண்டு வழிமுறைப்படுத்தியது சுன்னத். ஃபரலும் சுன்னத்தும் சேர்ந்தது இபாதத். இது ரெண்டும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது ஏகத்துவம், முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பது சகோதரத்துவம். ஏகத்துவமும் சகோதரத்துவமும் சேர்ந்தது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். ரசூலின் மக்கா வாழ்க்கை லா இலாஹ இல்லல்லாஹ், மதீனாவின் வாழ்க்கை முஹம்மது ரசூலுல்லாஹ். இரண்டும் சேர்ந்தது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். கஅபத்துல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் என்றால் மதீனாவில் இருக்கும் ரவுலா ஷரீஃப் முஹம்மது ரசூலுல்லாஹ். இரண்டும் சேர்ந்தது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். குர்ஆனில் சூரத்துல் மக்கி லா இலாஹ இல்லல்லாஹ் என்றால் சூரத்துல் மதனி முஹம்மது ரசூலுல்லாஹ். இரண்டும் சேர்ந்தது திருக்குர்ஆன். இரண்டு ஏற்றுக்கொள்ளப்படுகிற போதே குர்ஆனை அங்கீகரித்ததை போல ஆகும். சஹாபிகளிலும் முஹாஜிரின்கள் லா இலாஹ இல்லல்லாஹ், அன்சாரிகள் முஹம்மது ரசூலுல்லாஹ். இரண்டு பேர்களும் ஒருங்கிணைந்துதான் அஸ்ஹாபிகள், ஒருமித்த சஹாபா பெருமக்கள். இப்படி எல்லாவற்றையும் அல்லாஹ் நன்மையான விஷயங்கள் இரண்டு இரண்டாக நமது கவனத்திற்கு அல்லாஹ் வைத்திருக்கிறான். அப்படியே அல்லாஹ் நாம் அமல் செய்வதற்கும் பின்பற்றுவதற்கும் குர்ஆனிலே ஒரு மூன்று விஷயங்களை சொல்லுவான். மூன்றுமே இப்படி ரெண்டு ரெண்டா தான் சொல்லுவான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ ஈமான் கொண்ட முஸ்லிம்களே, அத்தீஉல்லாஹ் அப்படின்னு சொல்லுவான். நீங்கள் அல்லாஹ்வை பின்பற்றுங்கள். அதோட நிக்காம வ அத்தீஉர் ரசூல், அல்லாஹ்வின் ரசூலையும் பின்பற்றுங்கள். இது ரெண்டு சேர்ந்ததுதான் அமல். இபாதத்துகள் எல்லாமே அல்லாஹ் சொன்னதையும் பின்பற்றணும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதையும் பின்பற்றணும். அதற்கடுத்து பாருங்க, அல்லாஹ் சொல்லுவான் வ அகீமுஸ் ஸலாத், தொழுகுங்கள், தொழுகையை நிலைநிறுத்துங்கள். வ ஆத்து ஸகாத், ஜகாத்தை கொடுங்கள். இப்படி இணைத்தே அல்லாஹ் சொல்லுவான். வ அகீமுஸ் ஸலாத்னு தொழுகையை மட்டும் சொல்லிட்டு அல்லாஹ் விடாம அடுத்து ஜக்காத்தையும் சேர்த்தே குர்ஆனிலே எண்ணற்ற இடங்களில் இப்படி சேர்த்தே அல்லாஹ் சொல்லுவான். அதே மாதிரி முக்கியமா ஒரு இடத்துல ஒவ்வொரு மனிதனும் நன்றி செலுத்துவதற்கு உகந்த இரண்டு விஷயத்தை அல்லாஹ் சொல்லுவான் குர்ஆனில். என்ன சொல்லுவான் அப்படின்னா, அனிஷ்குருலி, எனக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள்.
அப்படின்னு சொல்லிட்டு நிக்காம இந்த இடத்துல அல்லாஹ் இன்னொன்னு சேர்த்துவான், ஒளி வாலிதை, உங்களுடைய தாய் தந்தையர்களுக்கும் நன்றி செலுத்துங்கள். அல்லாஹ் இதை எப்படி ஆக்கி வச்சிருக்கான்னா, ஒவ்வொரு மனிதனின் மீதும் எனக்கு இபாதத்து செய்வது எப்படி கடமையோ, எனக்கு நன்றி செலுத்துவது உங்களின் மேல் எப்படி ஒரு கடப்பாடோ பொறுப்போ, அதே மாதிரி உங்க தாய் தந்தையருக்கு நன்றி செலுத்துவதும் அவர்களின் மேல் அன்பு காட்டுவதும் உங்களின் மேல் கடமை என்ற அடிப்படையில அல்லாஹ் தஅபுது இல்லா இய்யாஹு, வணக்கம் இபாதத்து என்பதை எனக்கு மட்டும் செய்யுங்கள். வபில் வாலிதைனி இஹ்சானா, உங்க தாய் தந்தையருக்கு நீங்கள் உபகாரம் செய்பவர்களாக இருங்கள். இவர் ரெண்டா சொல்லிட்டு வந்த இந்த எல்லா விஷயத்தோடு அல்லாஹ் நன்றி செலுத்துவதற்கு தன்னை முற்படுத்தி தன்னோடு நீங்க நிறுத்திக்காம உங்க அத்தா அம்மாவுக்கு உம்மா வாப்பாக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான். கடமையான ஒரு விஷயங்களுக்கு உட்பட்ட மிக முக்கியமான பொறுப்பு ஒவ்வொரு குழந்தைகளும் அவங்க மௌத்தாகிற வரைக்கும் அவங்க அத்தா அம்மாவை நன்றியுணர்வோடு நினைக்கிறதும் நன்றியோடு நடந்து கொள்வதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறார். எந்த அளவுக்கு அவங்களுடைய மகத்துவம் ஹதீஸ்ல சொல்லப்படுதுன்னா, அவங்க புனிதமானவர்கள், அவர்கள் புண்ணியமானவர்கள். எந்த அளவுக்கு அவர்களுடைய புனிதம் மேம்பாடானதாக இருக்கிறது. நம்மளை பெத்த அத்தா அம்மா இருக்காங்களே, நம்மளை பெத்துட்டாங்க, இந்த ஒரு காரணத்திலேயே அவங்க ரெண்டு பேர்த்துக்கு குழந்தையா நம்ம பிறந்துட்டோம் அப்படிங்கிறதுனாலயே ஒவ்வொரு நம்மளுடைய அத்தா அம்மாவனுடைய அந்த புனிதம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது சொல்றாங்க, நீங்கள் இறைவன் சார்ந்த விஷயத்தை எப்படி புனிதமாக கருதுகிறீர்களோ அதே மாதிரி உங்க உம்மா பாப்பாவும் அத்தா அம்மாவும் புனிதமானவர்கள். இப்ப நமக்கு புனிதம் எது? நாம 5 நேர தொழுகைய எங்க நோக்கி தொழுகிறோம்? கிப்லாவை நோக்கி தொழுகிறோம். அந்த கிப்லா அப்படிங்கிறது அது காபத்துல்லா. இந்த காபத்துல்லா அப்படிங்கிறது தான் முஸ்லிம்களுக்கு ஒரு மிகப்பெரிய புனிதம். எல்லாரும் வாழ்க்கையில மௌத்தாகிறதுக்கு முன்னாடி அந்த காபத்துல்லாவை நேர்ல போய் பார்த்தரணும்னு எல்லாரும் ஆசைப்படுறோம். அல்லாஹ் எல்லாருக்கும் அந்த நசீபை தருவானாக. என்னன்னா நம்ம மனசுல அவ்வளவு பெரிய புனிதம் அது. இந்த காபா இருக்கிற திசைய முஸ்லிம்கள் ரொம்ப பேணுதலா 5 நேர தொழுகையே தொழாட்டியும் கூட காபாவை நம்ம மதிப்போம். வீட்டுல கழிவறை இருக்கும். முஸ்லிம்கள் கெட்டுகிற கழிவறை பாத்ரூம் இருக்க, இந்த கழிவறையில நாம சிறுநீர் கழிக்க மலம் கழிக்க அந்த ப்ரெஸ் அவுட் பதிக்கும் போது முஸ்லிம்க காபாவை நோக்கி நம்மளுடைய முகமும் நம்மளுடைய முதுகும் காபாவை நோக்கி வச்சு நாம கழிவறை சிறுநீர் கழிக்கிறதோ மலம் கழிக்கிறதோ நாம் செய்ய மாட்டோம். ஏன் அப்படின்னா அது தொழுகிற திசை, ஒரு புனிதமான திசை. அந்த திசையில காபா இருக்கு. உலக முஸ்லிம்கள் எல்லாம் இலல் காபத்தி ஷரீஃபத்தி லில்லாஹி தஆலா, கிப்லாவை நோக்கி காபத்துல்லாவை நோக்கி நான் தொழுகிறேன் அப்படின்னு எல்லா முஸ்லிம்களும் உலகம் முழுக்க அந்த திசையை நோக்கி தொழும்போது இந்த காபாவை நோக்கி நாம சிறுநீரும் மலமும் கழிக்கிறது இல்லை. ஏன்னா புனித இடம் அப்படின்னு நாம நினைக்கிறோம், இதை நம்புறோம். இதற்கு பெரிய மரியாதைய சாகுற வரைக்கும் நாம கொடுத்துட்டே இருக்கோம். இந்த காபத்துல்லா இருக்க, இந்த காபத்துல்லாவை உங்க கண்ணு கொண்டு நேர்ல பார்த்தா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், கண்ணுல நேர்ல பார்த்துட்டா 19 ரஹ்மத்து
அப்படியே கொட்டிட்டே இருக்காமா. காபாவை தவாஃப் செஞ்சா 60 ரஹ்மத்து, அங்க தொழுதா 40 ரஹ்மத்து. அதை பார்த்துட்டே இருந்தா போதும், இந்த பார்வைக்கு கூலி. இது புனிதம் என்று கருதுகிற இடத்தில் முதல்ல காபத்துல்லா இருக்கு. இரண்டாவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுக்கு ஓத தெரிஞ்சாலும் தெரியாட்டியும் குர்ஆனை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா, குர்ஆனை பார்த்தால் அந்த பார்வைக்கே அல்லாஹ் என்ன கொடுக்கறானாமா? நன்மை கொடுக்கறான். மூணாவது, இந்த குர்ஆன் பார்வை காபா பார்வைக்கு ஒப்பிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களை பெத்துட்டாங்கிறதுக்கு வேண்டி உங்க அத்தா அம்மா உம்மா வாப்பா எவ்வளவு புனிதமானவங்கன்னா, காபாவை குர்ஆனை பார்ப்பதை போல் அன்பா, ஒரு கருணையா, ஒரு நன்றி உணர்வோடு நம்ம உம்மா வாப்பாவோட முகத்தை நாம பார்த்துட்டா, காபாவை பார்க்கும்போது நன்மை இறங்குவதை போல், குர்ஆனை பார்க்கும்போது நன்மை இறங்குவதை போல், நம்ம உம்மா வாப்பா முகத்தை பார்க்கும்போது நன்மை உங்களுக்கு கிடைக்கிறது. வேற ஒண்ணு செய்யலாம், அன்பா பார்த்தா போதும். அப்ப நம்மளுடைய தாய் தந்தையர்களை நாம் நம்மை பெற்றெடுத்தார்கள் என்பதற்காக அவர்களுக்கு எவ்வளவு பெரிய உயர்ந்த இடத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல அன்ஷ்குரிலி வலிவாலிதை, எனக்கு நன்றி செலுத்துங்க, உங்க அப்பா அம்மாவுக்கு நன்றி செலுத்துங்க அப்படின்னு சொன்ன குர்ஆன் ஆயத்துக்கு ஒரு மேன்மையான முக்கியத்துவமான ஒரு கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், ஒரு அடியான் பிர்ருல் வாலிதைன், தாய் தந்தையர்களுக்கு அன்பு காட்டுகிற, கனிவு காட்டுகிற, அவங்களுக்கு நன்றி காட்டுகிற மனசோடு ஒரு அடியான் இருந்து விட்டால் அல்லாஹ்வுக்கு அது ரொம்ப பிடிக்குமாமா. அல்லாஹ் அப்படிப்பட்ட கபூலை நமக்கு தந்தருள்வானாக. இபாதத்து அப்படின்னு இருக்க, இந்த இபாதத்துகளும் இறைவனுக்கு விருப்பமான விஷயங்கள் எல்லாவற்றுக்கும் சில இடங்கள்ல அத்தா அம்மா அவங்களுடைய மேல நாம காட்டுகிற அந்த அன்பு இருக்கே, அதுக்கு பெரிய வகையில நமக்கு சிறப்பு கிடைச்சிருதுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, யா ரசூலல்லாஹ், நான் ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும் அப்படி என்ற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், நீங்க ஹஜ்ஜுக்கு போறீங்க, போலாம், மதீனாவில் இருக்காங்க, போகலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு வயசான அம்மா உங்க கூட இருந்தாங்களே, அவங்களை யார் பார்த்துக்குவா? அப்போ இல்ல, யாரும் இல்ல, நான் போயிட்டு வர்ற வரைக்கும் அவங்க தான் தனியா இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் ஹஜ்ஜுக்கு போவதை விட உங்க அம்மாவை பார்த்துக்குங்க, அது போதும். இதுதான் ஒரு வயசான நிலையில நம்மள்ட்ட அத்தா அம்மா கிடைச்சிட்டாங்கன்னா அவங்கள பார்க்கிறது அப்படிங்கிறது ஹஜ்ஜு செய்யறதை விட பெரிய கூலிங்கிறத இங்கு நமக்கு இந்த வாசகம் சுட்டி காட்டுகிறது. ஆனா இன்றைய நிலைமை என்ன? மனிதன் நன்றி மறக்கிறதுல முதல் இடத்துல எங்க இருக்கான்னா நம்ம அத்தா அம்மாட்ட இருக்காங்க. அது வயசான காலகட்டம் அவங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா அவங்கள மதிக்கிறதே இல்லைங்க. அவங்கள எள்ளி நகையாடிடுறோம், அவங்கள உதாசீனப்படுத்திடுறோம், அவங்க மனசு நோகிற மாதிரி எல்லா காரியத்தையும் தாராளமா மனுஷன் செஞ்சிடறோம். இது ஒரு பெரிய பாவம் என்பது அந்த மனிதனுக்கு தெரிவதில்லை. இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா தவணை முறையில தான் வயசானவங்களை நம்ம அத்தா அம்மாவும் நம்ம பார்க்கிற நிலைமையில நிறைய குடும்பம் இருக்கு. நிறைய குடும்பம், ஒரு 4 பசங்க இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம முஸ்லிம் சமூகத்திலேயே இன்னைக்கு வரைக்கும் அது இருக்குதுங்க. 4 பசங்க இருக்காங்கன்னா அத்தா மௌத்தா இருப்பாரு, அம்மாவுக்கு ஒரு 65 வயசு 70 வயசு ஆயிருக்கு. இந்த 4 பசங்க வசதியா சொந்த வீட்டோட இருப்பாங்க. ஆனா அம்மா, நீ எல்லா நாளும் எங்கூடயே இரு, உன்னை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு வச்சு பார்க்கிற எல்லாம் இருக்கு.
சொந்த வீடு இருக்கு, பணம் இருக்கு, வாகனம் இருக்கு, சொத்து சுகம் எல்லாமே இருக்கு. பெத்த தாயை வச்சு நீ எங்கிட்டயே இரு அப்படின்னு சொல்ற குணம் இல்லைங்க. இது தோல்வியிலேயே மிகப்பெரிய தோல்வி. நான் மாத்திரம்தான் பார்க்கணுமா? அவனும் உன் பையன் தானே. நீ உன்னோட இளைய மகன்கிட்ட போவேன், உன்னோட 3வது பையன்கிட்ட போ, உன் 4வது பையன்கிட்ட போ என்று சொல்லி எல்லாரும் அம்மா மனச நோகடிச்சிடுறாங்க. அந்த அம்மா, சரி மக்களை, நீங்க சொல்றது நான் கேட்கிறேன், என்ன பண்றது? நீ வாரத்துக்கு ஒரு நாள் வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை எங்கிட்டு மாசத்துல ஃபர்ஸ்ட் வாரம் என் வீட்டுல வந்து சாப்பிட்டுக்கோ, 2வது வாரம் 2வது பையன் வீட்டுல, 3வது வாரம் 3வது பையன் வீட்டுல, 4வது வாரம் 4வது பையன் வீட்டுல. ஒரு வாய் சோறு கொடுக்கிறதுக்கு பெத்த தாய்க்கு வளர்ந்து ஆளாகி சுகமா வாழுகிற சூழலில் ஃபுட்பால் மேட்ச்ல அந்த கால் பந்த உதைக்கிற மாதிரி வயசான காலகட்டத்துல அம்மாக்களை எட்டி எட்டி உதைச்சு அது என்ன பண்ணும்? எவ்வளவு மனசு வேதனை அடையும். அது உள்ளுக்குள்ள நினைக்கும், சீக்கிரம் எனக்கு ஒரு மௌத்து வராதா? இந்த பெத்த மக்கள்கிட்ட இருந்து நான் இப்படி சீரழிகிறேனே, எனக்கு ஒரு மௌத்து வராதா? அந்த அம்மா மனசுக்குள்ள அப்படியே அழுகும். இந்த நிலைமை இருக்கு. ஏனென்றால் இபாதத்து, தொழுகிறது, ஹஜ்ஜு செய்யறது, நாம செய்யற இபாதத்தெல்லாம் தான் நம்மளை காப்பாத்தும் என்று நினைச்சு மனிதன் இருக்கிறான். அல்லாஹ் சொல்றான், அனிஷ்குருளி என்கின்ற வகையில் எல்லா அமல்களும் வந்து விடும். அதை விட பெருசு உன் பெத்த தாய் தந்தையருடைய மனசு நோகாம நீ நட. பலா தக்குல்லகுமா உஃபின், அவங்கள சீ அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல நீ இருந்துறாத என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இது ஒரு மிகப்பெரிய இறை மறையில் நமக்கு சொல்லித் தரப்பட்டிருக்கிற கட்டளைகளில் மிக முக்கியமானது. அதே மாதிரி ஒரு சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில், யா ரசூலல்லாஹ், நான் ஜிஹாதுக்கு நான் புறப்பட்டு வருகிறேன், தீனுக்காக உயிர் கொடுக்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், எல்லாத்தையும் ஜிஹாதுக்கு நான் எடுத்துட்டு இருக்கேன், ஃபீ சபீலில்லாஹ். சரிப்பா, உங்க பொறுப்புல யாராவது அம்மா அப்பா இருக்காங்களா? ஆம், இருக்கிறார்கள். அவங்க பார்த்துக்கிறதுக்கு யாரு இருக்கா? வேற யாராவது உண்டா? யாரும் இல்லை, நான் மட்டும்தான். நீங்கள் ஜிஹாதுக்கு வருவதை விட உன் அம்மா அப்பாவை பாரு, இந்த சமுதாயத்தை பார்க்க. இங்க ஜிஹாதுக்கு வந்து இடம் கொடுக்க, உயிர் கொடுக்க 4 பேர் வருவான், 10 பேர் இருக்காங்க. ஆனா உன் அத்தாவும் பார்க்க நீ மட்டும்தான் இருக்க, உன் குடும்பத்தை பார்க்க நீ மட்டும்தான் இருக்க. அப்படி உன் குடும்பத்துல வயசான நிலையில உன் தாய் தந்தை இருந்து விட்டால் நீங்கள் ஜிஹாதுக்கு வருவதை விட நீங்கள் இங்க உங்க குடும்பத்தை நீங்க பாருங்க என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அங்க ஹஜ்ஜை விட முக்கியமா தாயை பார்க்கிறது சொன்னாங்க, இங்க ஜிஹாதை விட முக்கியமா குடும்பத்தை பார்க்கிறது சொன்னாங்க. இஸ்லாம் ஒரு வாழ்வியல் நெறிங்க, ஒரு வாழ்வியல் வழிகாட்டிங்க. அந்த அடிப்படையில இருக்கணும் அப்படின்னு சொல்லி தரப்பட்டது. ஒரு குடும்பம் இருக்குதுன்னா அல்லாஹ் பள்ளிவாசல்ல மட்டும்தான் ரஹமத்தை இறக்குறானா? இங்க தொழுகிறாங்க, ரஹமத்து இறங்குது, பள்ளியில மட்டும்தான் இறங்குதா? இல்லை இல்லை, ஒவ்வொரு வீட்டிலேயும் ரஹமத்து இறங்குகிறது. எப்ப தெரியுமா? வயசான கட்டத்துல ஒவ்வொரு வீட்டிலையும் யார் இருக்கிறாங்களோ அந்த முதியவர்களின் மேல் கருணை காட்டி அல்லாஹ் அந்த வீட்டுல ரஹமத்தை இறக்கிட்டே இருக்கான். நம்ம வீட்டுல வயசான அத்தா அம்மா இருக்காங்களா? அவங்க இருக்கிற காரணத்தினால நம்ம வீட்டுக்கு ரஹமத்து இறங்குது. ஒரு சஹாபி அழுது கொண்டே இருந்தார். அவரிடத்தில் கேட்கப்பட்டது, ஏன் அழுகிறீர்கள்? அவர் சொன்னார், என் வீட்டில் இறைவனின் சுவனத்து தென்றல் 2 ரஹமத்துகள் இறங்கிக் கொண்டே இருந்தது, அதன் நூர் என் வீட்டில் இருந்து கொண்டே இருந்தது. அவரு இப்ப என்னாச்சு? ஒன்றன் பின் ஒன்றாக அந்த 2 நூர்களும் போகிவிட்டது. என் வீட்டின் சுவனத்து தொடர்பு இல்லாதது போல் ஆகிவிட்டது.
என்ன சொல்றீங்க? வயசான அத்தா அம்மா எனக்கு இருந்தாங்க. அவங்க இருக்கிற வரைக்கும் என் வீட்டுல அல்லாஹ்வுடைய அருட்பார்வை இருந்தது. 2 பேரும் மூத்தாயிட்டாங்க. இப்பொழுது என் வீட்டில் அது இல்லாமல் போய்விட்டது. அவர் உணர்றாரு. எத? வயசானவங்க இருக்கும்போது அல்லாஹ்ட உதவி, அல்லாஹ்ட அருள் அந்த வீட்டுல கிடைக்குதுன்னு அவர் உணர்றாரு அந்த சஹாபி. ஆனா நாம என்னைக்குத்தான் போவாங்களோ என்று கருதுகிறோம். வாழ்க்கையில வயசான கட்டத்துல உம்மா பாப்பா இருக்கிறாங்கன்னா ஒரு தடவையாவது அவங்க கூட உட்கார்ந்து ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது உட்கார்ந்து சாப்பிடுங்க. சாப்பிட முடியாது, பரவாயில்லை, சாப்பிடுங்க. உங்களுக்கு என்ன வேணும்? அப்படி அவங்க சாப்பிடுகிற தருணத்தில் பக்கத்துல உட்கார்ந்து நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னோம்னா இதை விட பெரிய சுகம் அவங்களுக்கு வேற எதுவுமே இல்லைங்க. எதுவுமே இல்லை. என் புள்ள, என் பையன் நான் சாப்பிடும் போது உட்கார்ந்து சாப்பிட்டீங்களான்னு கேட்கிறான். நம்ம வீட்டுல எல்லாம் இன்னைக்கு நிறைய பேரு பெத்த தாய் தகப்பனை சாப்பிட்டீங்களா அப்படின்னு நம்ம கேட்கறதே இல்லைங்க. அம்மா சாப்பிட்டியா? அத்தான் சாப்பிட்டீங்களா? சாப்பிடுங்க. எல்லாத்தையும் சொல்லுவோம், எல்லாத்துக்கும் நலம் விசாரிப்போம். இவங்களை கேட்கிறதே இல்லைங்க. ஆனா அதைத்தான் அவங்க எதிர்பார்க்கிறாங்க. ஒரு மனிதன் இயலாமையில் ஆகிவிட்டான் என்றால் அவனுக்கு எதிர்பார்ப்பு அதுதான். எதையுமே எதிர்பார்க்க மாட்டான். காசு, பணம், சுகம், அந்த கொண்டு வர்றது, திங்கிறது எதுவுமே வேண்டாங்க. நல்ல வார்த்தை, ஒரு ஆறுதலான வார்த்தை. அதுவும் நம்ம பெத்த குழந்தைங்க அந்த தாய் தந்தைய ஆறுதலான வார்த்தைய முதுமையில இயலாமையில கேட்டா அதை விட பெரிய நிவாரணம் அவங்களுக்கு எதுவுமே இல்லைங்க. ஒருத்தர் திடீர்னு உடம்பு சரியில்லாம ஆயிட்டார், அல்லது ஒரு விபத்துக்கு ஆயிட்டார், கடுமையான நோயில் ஆயிட்டார், முடங்கிட்டார். அப்படி இப்படியே சுத்திட்டு வந்து திடீர்னு முடங்கி படுத்துட்டார். இப்போ அவர் என்ன எதிர்பார்ப்பார் தெரியுமா? அவங்க அக்கா, அவங்க தம்பி, அவங்களுடைய நெருங்கிய நண்பர் போன்லயோ நேர்லயோ வந்து என்ன பரவாயில்லையா, நல்லா இருக்கீங்களா, சரியாயிரும் இப்படின்னு கேட்கறது இருக்க, இந்த வார்த்தை அவர் எதிர்பார்ப்பார். கடுமையான நோயும் பெரும் சூழல்கள் முடங்கி போடுகிற தருணத்தில் இந்த வார்த்தை தான் அவங்களுக்கு ஆறுதல்ங்க. அப்படி முடங்கி கிடக்கும் போது ரொம்ப நெருங்கிய சொந்த பந்தம் யாருமே வராட்டி கோபம் வந்துடும். இப்படி இருந்தப்ப கூட அவர் வந்து ஒண்ணுமே கேட்கல. அவர் எதிர்பார்த்தது 4 ஆறுதலான நல்ல வார்த்தை. இப்படித்தான் ரொம்ப பெத்தவங்க வயசாய் கிடக்கிற காலகட்டத்தில் குழந்தைகளிடத்தில் எதிர்பார்ப்பது இந்த நல்ல வார்த்தை. ஆனா இன்னைக்கு அந்த இயந்திர வாழ்க்கையில், பொருளாதார வாழ்க்கையில், ஆதாய வாழ்க்கையில் மனிதன் இவைகளை எல்லாம் மறந்து ரொம்ப மோசமான சூழல்களில் மனிதன் கடந்து சென்று கொண்டே இருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இதே மாதிரி ஒரு சஹாபி மக்காவிலிருந்து ஹிஜ்ரத்து புறப்படுவதற்கு தயாரான போது, யா ரசூலல்லாஹ், நானும் ஹிஜ்ரத்துக்கு வருகிறேன் என்றார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்களும் வாருங்கள், ஆனால் மக்காவில் உங்களின் தாய் தந்தையர்களை பார்க்கிற பொறுப்பு உங்களுக்கு இருந்தால் ஹிஜ்ரத்து செய்வதை விட அவங்கள பார்த்துக்குங்க, பின்னாடி பார்த்துக்கலான்ட்டாங்க. ஹிஜ்ரத்தை விட, ஹஜ்ஜை விட, ஜிஹாதை விட அவரவர்களின் பெற்றோர்களை அவரவர்கள் கரிசனமாய் பார்ப்பது சிறந்தது, நன்றியுணர்வோடு இருப்பது சிறந்தது என்று சொல்கிற இந்த மார்க்கத்தில் இன்னைக்கு நிலவரம் எப்படி இருக்கு அப்படின்னா, முதியோர் இல்லங்கள்ல கொண்டு போய் எப்படியாவது நம்ம வயசான அத்தாவை அம்மா விட்டுறலாமா என்று எதிர்பார்த்திருக்கக்கூடிய சூழல்களில் மக்களின் மனங்கள் இன்றைக்கு மாறி போகிவிட்டது. ரொம்ப மோசம். 2 நல்ல ஒரு பெண் 18 வயசுல கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. 19 வயசுல ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது. 20 வயசுல கணவன் இறந்துட்டார். 20 வயசுல இறந்ததுமே இந்த பிள்ளை ஆம்பளை பையன், நம்ம வேற கல்யாணம் பண்ணி போயிட்டான், இந்த பையன் எப்படின்னு சொல்லிட்டு அன்னையிலிருந்து அது
அதனுடைய அந்த அந்த இளம் 19 வயசு 20 வயசுலயே இப்படி புருஷன் இல்லாம ஆயிடுச்சு அப்படின்னு அவங்க குடும்பம் ரொம்ப கவலையில, வேற கல்யாணம் பண்ணு ஏற்பாடு செஞ்சுக்கலாம் என்னமெல்லாம் சொல்றாங்க. என் பையன் இவனை நான் வளர்த்து ஆளாக்கிறேன், எனக்கு வேற கல்யாணமே வேண்டாம். எவ்வளவு பெரிய கஷ்டம். 20 வயசுல இருந்து அப்படியே அந்த பையனுக்கு வேண்டியே வாழுதுங்க. வாழுது. அவன் தான் உலகம். எப்படி இருக்கும்? வாழ்ந்து அவனை படிக்க வச்சு உனக்கு அரசாங்க வேலை வாங்கி அரசாங்க உத்தியோகத்துல பெரிய அளவுல போஸ்டிங், இந்த தாய் பார்த்து பூரிக்கிறான். புருஷன் போனதுக்கு பிறகும் ஒரு வயசுல இருந்து என் பையனை இந்த அளவுக்கு ஆளாக்கிட்டனே, சந்தோஷத்துல உச்சத்தில் இருக்கான். இந்த பையன் பெரிய அரசு உத்தியோகம், நல்ல கை நிறைய சம்பளம். இந்த பையனோட பிள்ளைக்கு கல்யாணம், பேத்திக்கு. ஒரு லெவலுக்கு மேல நமக்கு தரம் உயர்ந்து விட்டால் நம்ம தரத்துக்கு யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களோட தான் நம்ம மனசு ஒட்ட தோணும். நம்ம தரத்துக்கு உட்படாத நிலையில அது அத்தா அம்மா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி யார் இருந்தாலும் சரி ஒட்ட தோணாது. இந்த பணம் அப்படிப்பட்ட ஒரு சூழலை ஏற்படுத்தும். பணம் இல்லை என்றால் உன் உறவுகளுக்கு உன்னை தெரியாது. பணம் இருந்தால் உன் உறவுகளையே உனக்கு தெரியாது அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. இது ஒரு பெரிய நியாமத்து தான். ஆனா இதுல ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த பையன் நல்ல உத்தியோகத்துல பெரிய ஆளாயிட்டான், அவனோட பிள்ளைக்கு கல்யாணம் எப்படி இருக்கும்? ஜாம்னு அந்தஸ்தா கல்யாண பத்திரிகையோட ஒரு தட்டு, சில்வர் தட்டு வச்சு, துணி வச்சு, பேண்ட் ஷர்ட் சாரி எல்லா உறவுகளுக்கும் அப்படி எல்லாத்தையும் கூப்பிட்டு 5000 பேருக்கு சாப்பாடு. கல்யாணத்துக்கு வந்தவர்கள் எல்லாம் ஜாம்னு இருக்கு, ஜெகஜோதியா. வந்த உறவுகள் கேட்டார்கள், எங்கப்பா உங்க அம்மா? இதுல எங்க அம்மா வச்சா சரியாகாதுன்னு முதியோர் இல்லத்துல விட்டுருக்கேன் அப்படின்ட்டான். நடந்த விஷயங்கள் யோசிச்சு பாருங்க. நம்ம சமூகத்தில் எது பெரும் பாவமோ அந்த பாவத்தை சர்வ சாதாரணமாக செய்து விடுவது. இவர்கள் செய்கிற எல்லா இபாதத்துகளும் அங்கீகாரம் பெற்றுவிடும் என்று இவர்கள் கருதுகிறார்கள். ஊருக்கே 5000 பேருக்கு பெரிய அளவுல சோறு கொடுத்துட்டு பெத்த தாய பேத்தி கல்யாணத்துக்கு கூட கொண்டு வந்து மண்டபத்துல உட்கார வைக்காம முதியோர் இல்லத்துல கொண்டு போய் வச்சா இது மனித மிருகத்திற்கு சமமானது தான் சொல்லப்படும். தாயை மறவாதே, இறை சாபம் தேடாதே, பெரும் பாவம் ஆகிடும் பாதகம் நன்றி மறந்து வாழாதே, மனித மிருகமாகாதே. ஏன்? மூச்சு விட முடியாமல் சுவாசம் அடைத்தே நெஞ்சு வலிக்கும். உள்ளுக்குள்ள நம்ம இருக்கும்போது அவளுக்கு மூச்சு விடும். கண்கள் இருண்டு தலையும் சுழன்று உடல்கள் சோர்ந்து போகும். வகுத்துல நிறமாசமா நம்ம உள்ளுக்குள்ள இருக்கும். அவளுக்கு அப்படியா தடித்த எரிமலை வெடித்து சிதறிடும் கடுமை உஷ்ணம் வயிற்றை புரட்டும். உள்ளுக்குள்ள நம்ம இருக்கோம். அம்மாவுக்கு ஒரு வகையான ஒரு புரட்டல், ஒரு குமட்டல். சும்மாவா வகுத்துக்குள்ள இருந்தோம்? அப்ப அவளுக்கு ஒண்ணு தோணும். நாடி நரம்புகள் ரத்த நாளம் மொத்தமாக சுண்டி இழுக்கும். உள்ளுக்குள்ள நாம இருக்கும்போது நம்ம தாய் அவ என்ன பண்ணுவான்? ஊரே உறங்கும், அவள் மட்டும் விழித்திருப்பாள். அவள் மட்டும் மல்லாந்து படுத்திருப்பா. இப்படி திரும்ப முடியாது, இப்படி திரும்ப முடியாதே. சாப்பிட்டதெல்லாம் வாந்தி வருமே, உண்ண வேண்டும் என்று கருதியது உண்ண முடியாதே. யார்கிட்ட சொல்லி என்ன பண்றது? புலம்பியும் அழுதும் இந்த பிரசவ வேதனைக்கு எந்த தீர்வு? அவதான அனுபவிக்கணும். அவளுக்கு அப்படி வரும். நாடி நரம்புகள் ரத்த நாளம் மொத்தமாக சுண்டி இழுக்கும்.
அப்போ நம்ம பிரசவத்துல குழந்தைய பெற போறோம் அப்படிங்கிற நிலையில அவளுக்கு ஒன்று வரும். மரண பயம் வந்து நெஞ்சு கூட்டில் அச்சமூட்டி எச்சரிக்கும், நம்ம மூத்தா போயிருக்கணும். நம்ம அம்மா நம்மள அந்த கருவிலிருந்து பிரசவிக்கிற அந்த வழியினுடைய உச்சத்துல நம்ம அம்மாட மனசுல இந்த பயம் கவ்வி நிற்கும். நம்ம மூத்தாயிருமோ, குழந்தை பெறும்போது குழந்தை மூத்தாயிருமோ, அப்போ நம்ம அம்மா நினைப்பாளாமா, நான் மூத்தானாலும் பரவாயில்லை, என் புள்ள உசுரோட வரணும். அல்லாஹ் சொன்னா பாருங்க, எனக்கு நன்றி செலுத்து, உன் அத்தா அம்மா உன் தாய் தந்தைக்கு நன்றி செலுத்துங்கிற இடத்துல அல்லாஹ் சொன்னதுக்கான காரணம், அவன் நினைச்சா மரண பயம் வந்து நெஞ்சு கூட்டுல அச்சமூட்டி எச்சரிக்கிற சமயத்துல என் புள்ள உசுரோட வந்தா போதும், நான் மௌத்தானாலும் பரவாயில்லைன்னு நினைக்கிற ஒத்த மனசு நம்ம பெத்தவங்களுக்கு தான். ஒரு பக்கெட்டுக்குள்ள ஒரு பக்கெட், ஒரு கிளாஸ்க்குள்ள ஒரு கிளாஸ், ஒரு பாத்திரத்துக்குள்ள ஒரு பாத்திரம், ஒரு உடம்புக்குள்ள ஒரு உடம்பு. அவளின் உடலுக்குள் எனது உடலை தினமும் சுமந்து நடந்தால் உலகத்திலேயே எந்த மனுஷனோட உடம்புக்குள்ளையும் உடம்ப சுமக்கிறது இல்லை. நம்ம உடம்ப அவ உடம்புல சுமந்து நடந்தா, நம்ம உசுர அவ உசுருக்குள்ள வச்சு நடந்தா. நமக்கு பசிக்குது, அவ சாப்பிட்டு உணவு உதிரமாகி தொப்புள் வழியா நம்ம பசிய தீட்டா. உலகில் உன்னை பிறக்கும் போது மானிடா உன் தாயடைந்த வேதனைகள் கேளடா பாரடா. தாயை மறவாதே, இறை சாபம் தேடாதே, பெரும் பாவமாகிடும் பாதகம், நன்றி மறந்து வாழாதே, மனித மிருகமாகாதே. ஒரு மனிதன் மனித தோட்டத்தில் மிருகமாகிற ஒரு இடம், இவன் பெத்த தாய் தந்தையர்களை புறக்கணிச்சு, அவங்கள நோகடிச்சு, அவங்கள உதாசீனப்படுத்தி நன்றி மறந்து வாழ்கிற இடம் அந்த இடம். அதனாலதான் அல்லாஹ் எனக்கு மட்டும் நன்றி செலுத்தாம உன் தாய் தந்தையர்களுக்கும் செலுத்து அப்படின்னு அல்லாஹ் திருக்குறானிலே சொல்லி தந்து. அவ்வளவு முக்கியமானவங்க. இது எப்ப நமக்கு வலிக்கும் தெரியுமா? நம்ம பையன் நம்ம புள்ள நமக்கு முடியாத போது நம்மள வார்த்தைகளாலும் நடவடிக்கைகளாலும் இதே போன்ற இம்சைகளை செய்யும் போது நமக்கு வலிக்க ஆரம்பிக்கும். நம்ம அத்தா அம்மாட்ட நம்ம அப்படி நடந்துட்டோமோ, அப்படி நடந்திருக்க கூடாதோ, அப்படி நடக்க வேண்டுமே என்கின்ற எண்ணம் நம்மளை பெற்று நம்ம வளர்த்துறோமே எல்லாம் நம்ம பையன் புள்ளதான், பையன்களுக்கும் பிள்ளைகளுக்கும் தான் என்று வழுகிற போது அவங்களே நம்மளை எதிர்த்தும் துரோகித்தும் நன்றி மறந்தும் பேசியும் நடந்தும் ஆகிற போது நம்ம மனசு வலிக்குதே. இது நம்ம பெத்தவங்க மனசு வலிக்க கூடாது என்கின்ற நிலைகளுக்கு நாம் கருத வேண்டிய அவசியம் இருக்கிறது. சஹாபிகள் என்பவர்கள் யார்? இனிமேல் ரசூல் இறை தூதர் கிடையாது, இனிமேல் நபி என்பது கிடையாது. ஹாத்தமுன் நபியீன், ரசூலுல்லாஹ் தான் இறுதி நபி. இனிமேல் யாரும் நபி என்று வர முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேரில் பார்த்து ஈமான் கொண்டவர்கள் சஹாபிகள். இனிமேல் ஒருவர் கூட சஹாபியாக முடியாது, இனிமேல் ஒருவர் கூட தாபியின் ஆக முடியாது. சஹாபிகளை பார்த்து ஈமான் கொண்டவர்கள் தாபியன்கள், அவர்களை பார்த்து ஈமான் கொண்டவர்கள் தபா தாபியன்கள். நபியும் வர முடியாது, சஹாபியும் வர முடியாது, தாபியின் வர முடியாது, தபா தாபியின் வர முடியாது. அந்த புனித பட்டியல் முடிவுற்று விட்டது. ரசூலை நேர்ல பார்த்து ஈமான் கொள்ற பாக்கியம் பெரும் பாக்கியம். அந்த மாதிரி பாக்கியம் வேற எதுவுமே இல்லை. முஹைதீன் அப்துல் காதிர் ஜெயிலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ், அவுலியாக்களின் தலைவர், அவர்கள் சொல்கிறார்கள், ரசூலை நேர்ல பார்த்து கரம் பிடித்து ஈமான் கொண்ட ஒரு சஹாபியின் அந்தஸ்து
அந்த சஹாபி உட்கார்ந்து போகிற குதிரை இருக்கே, அந்த சஹாபி உட்கார்ந்து போகிற குதிரை இருக்கே, அந்த குதிரையினுடைய காலிலிருந்து புறப்பட்டு வருகிற அந்த புழுதி, அதன் மகத்துவம் கூட நமக்கு இல்லை. அவ்வளவு உயர்ந்தவர்கள் சஹாபிகள் என்று சொல்கிறார் முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜெயிலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல். அவர்கள் நுபுவத்தை விளங்கினார்கள். அந்த நுபுவத்தை விளங்கிய சஹாபிகளை விளங்கினார்கள். அப்படி விளங்குவதுதான் விலாயத்தின் நூறானியத்தை பெற்றுக் கொடுக்கிறார். அவ்வளவு மேன்மையானவர்கள். ரசூலுல்லாஹ் காலத்திலேயே ஒருத்தர் யமன்ல இருக்கார். அவருடைய பெயர் உவைசுல் கர்னி ரலியல்லாஹு தஆலா. ஆனால் அவர்கள் ரசூலுல்லாஹ் பார்க்கவே இல்லை. ரசூலை பார்க்கணும்னு ஆசை. மதீனாவில் முஹம்மது ரசூலுல்லாஹ், யமனிலே இவர் அல்லாஹ்வையும் ரசூலையும் இஸ்லாத்தையும் ஈமான் கொண்டு விட்டார். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க வேண்டும் என்கின்ற ஆசை, ஆவல். யா ரசூலல்லாஹ், உங்களை காண வேண்டுமே, துவா கேட்டேற்க. ரசூலுக்கு இந்த செய்தி தெரிகிறது. அவர் ஏன் அங்கிருந்து வர யோசித்துக் கொண்டிருக்கிறார், காரணத்தை கேட்கிறார்கள். அப்பொழுது சொல்லப்பட்டது, ஒரு கட்டம் உஹது யுத்தம். உஹது யுத்தத்திலே பெருமானாரின் ஒரு பல் ஷஹீதானது என்று கேள்விப்பட்டு யமனில் இருந்து கொண்டு ரசூலுக்கு இல்லாத பல் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி ஒவ்வொரு பல்லாக தட்டி எடுத்துக்கொண்டு முஹப்பத்து ரசூலை காட்டிய ஒருவர் உவைசுல் கர்னி ரலியல்லாஹு தஆலா. அவர் ஏன் அங்கிருந்து இங்கு வந்து என்னை சந்திப்பதற்கு எது தடை என்ற போது, அவருக்கு ஒரு வயசான அம்மா இருக்கு, முதிய நிலையில் ஒரு தாய் உண்டு. அந்த தாயை பார்க்கிறதுக்கு பராமரிக்கிறதுக்கு இவர் மட்டும்தான் உண்டு. யமனிலிருந்து புறப்பட்டு மதீனா வந்து விட்டு திரும்பி போகும் வரை அந்த வயசான அம்மாவை பார்க்க ஆள் இல்ல. அதனால அவர் வராம இருக்கார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உவைசுல் கர்னி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சொன்னார்கள், நீங்கள் அவரிடத்தில் சொல்லுங்கள், என்னை வந்து பார்த்து இவர் சஹாபியாவதை விட அவர் தாயை பார்த்து கொண்டிருப்பது அவருக்கு சிறந்தது. எப்படிங்க அத்தா அம்மாவை பார்க்கிறத எந்த இடத்துல வந்து ரசூலுல்லாஹ் வைக்கிறாங்க பாருங்க. என்னை வந்து பார்த்து அவர் சஹாபியாவதை விட அவங்க வயசான அம்மாவை பார்க்கிறது அவருக்கு சிறந்தது. நான் ஒரு நன்மாராயம் சொல்கிறேன், அவர் தாயை பார்த்தார் என்பதற்காக அவர் கேட்கும் துஆவெல்லாம் ஒப்புக்கொள்ளப்படும். உமர் அவர்களே, வாருங்கள், நீங்கள் உவைசுல் கர்னி அவர்களை பார்த்தால் என் சலாமை சொல்லுங்கள், சொல்லிவிட்டு உங்களுக்காக அவரிடத்தில் துஆ செய்ய சொல்லுங்கள். காரணம், அவர் தாயை கவனித்துக் கொண்டிருக்கிறார். பெத்தவங்களை கவனிச்சாரு. நான் சொல்றேன், பெத்தவங்களை கவனிச்ச உங்களுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படும். உவைசுல் கர்னி கேட்டால் அல்லாஹ் ஒப்புக்கொள்வான். உங்களுக்கு துஆ செய்ய சொல்லி அவர்கிட்ட கேட்டு அவர் துஆவை வாங்கிருங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இஸ்லாம் இப்படி நமக்கு பெத்தவங்களை மேன்மைப்படுத்தி சொல்லி தந்திருக்கிற போது, நாம் வாழும் வரை, உயிர் உள்ள வரை தாய் தந்தையர்களை நம்முடனே வைத்து அவர்களை அன்பாக ஆதரவாக நாம் கவனித்து வாழுதல் என்பது இறைவன் விரும்பும் மிகப்பெரிய இபாதத்துகளில் ஒன்று. வாழ்க்கையில் எதை வேண்டுமானாலும் நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயத்தில் பெத்தவங்களுடைய சாபத்தை மாத்திரம் உலகத்துல நம்ம வாங்கிடவே கூடாது. அதை விட மோசமானது வேற எதுவுமே இல்லை. ரொம்ப இதமா இன்முகமா, ஏன்னா அவங்க இல்லாம நாம இந்த உலகத்தில் இல்லை. அவர்களை ஏன்னா அவங்க தான் நம்ம இந்த உலகத்துக்கு வருவதற்கு சபபு, காரணம். எல்லா நிலையிலும் அவர்களுக்கு கண்ணியம் செலுத்த இஸ்லாம் சொல்லித் தருகிறது. அப்படிப்பட்ட நிலையை நாம் கவனத்தில் கொண்டு விட்டால் நமது வீட்டுக்குள் சுவனத்து தென்றல் வீசிக்கொண்டே இருக்கும். பள்ளிவாசல்களை கொண்டு நாம் சொர்க்கத்தை பெறுவதை போல் வீடுகளில் பெற்றவர்களிடத்தில் கனிவு காட்டுவதை கொண்டு நாம் சொர்க்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற இஸ்லாமியத்தின் உயர்ந்த தத்துவத்தை கவனத்தில் கொண்டு
கடைபிடித்து வாழ்ந்து நலம் பெறுகிற உயர்ந்த தௌஃபீக்கை அல்லாஹ் தந்து நல்லது புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. எப்போ துவா கேட்கும் போதும் பெத்தவங்களுக்காக வேண்டி துவா கேட்பது, அது அல்லாஹ் குர்ஆன்லயே இப்படி கேளுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டான். கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தாவது இந்த துவாவை திரும்ப திரும்ப கேட்டு ஒரு மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். எல்லா துவாவிலையும் இதை நாம கேட்டுறணும். குர்ஆன்ல வருகிற இந்த துவா உசுரோடு இருக்கும் போதும் அவங்களுக்கு கேட்கலாம், மரணித்ததற்கு பிறகும் அவங்களுக்கு கேட்கலாம். எல்லாவற்றுக்கும் மேலாக ரொம்ப முக்கியமான ஒண்ணு, நம்ம குடும்பத்துல மௌத்தா போய் இருக்கக்கூடியவங்க பெத்தவங்க இருந்தா மறக்காம ஏதோ வாரத்துக்கு ஒரு தடவையாவது, சிலர்கள் இப்பவும் வெள்ளிக்கிழமையா, வியாழக்கிழமையா, திங்கக்கிழமையா, கரெக்டா அந்த பெத்தவங்க அடக்கப்பட்டிருக்கிற மண்ணறைக்கு சென்று ஒரு யாசின் ஓதியோ அல்லது ஏதோ ஒரு சூரத்துல் ஃபாத்தியா ஓதியோ, தெரிஞ்ச ஒரு குல்வல்லாவது குல்லதிர்வன் ஓதி குல்லதிர்பினாஸ் ஓதி அவங்களுக்கு சலாம் சொல்லி, அல்லாஹ் அவங்க பாவத்தை மன்னிச்சுட்டு இவங்களுக்கு சொர்க்க கொடுன்னு கேட்கிற குழந்தைகள் இன்னைக்கும் இருக்காங்க. என்னன்னா, மண்ணறைக்கில் இருக்கக்கூடிய அவர்களுக்கு நாம் செய்கிறது இது ஒன்று மட்டும்தான். அதனால நாமும் அந்த வாய்ப்பு இருந்தால் அதை தொடர்ந்து நாம் கவனத்தில் வச்சுக்கணும். நாம கபருக்கு போனதுக்கு பிறகும் நமக்காக வேண்டி பிறர்கள் செய்கிற துவா தான் நமக்கு பிரதானமான அல்லாஹ்வுடைய உதவியை பெற்றுத்தரத்தக்கதாக அமையுங்கிறதுனால, மரணித்து விட்ட பெற்றோர்கள் இருந்தால் அவங்களுக்காக வேண்டி துவா செய்யணும், ஜியாரத் செய்யணும். அதிலும் குறிப்பாக நாம் செய்கிற ஒவ்வொரு துவாக்களிலேயும் அவங்களுக்கு வேண்டி நாம் கேட்கணும். அல்லாஹ் சொல்லித்தர்ற துவா, அல்லாஹும்ம ரப்பி ரஹம் ஹுமா கமா ரப்பயானி சகீரா. இது குர்ஆன்ல வரக்கூடிய துவா. இதை மனப்பாடம் பண்ணிக்கணும். பெத்தவங்களுக்கு வேண்டி நீங்க இந்த துவா ஓதுங்க அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ல தரக்கூடிய விஷயத்த, ரப்பி ரஹமுஹுமா கமா ரப்பயானி சகீரா, இந்த துவாவை நம்ம அவசியமா ஒதுக்கணும். இதனுடைய அர்த்தம் என்னன்னா, நான் சின்ன வயசா இருக்கும்போது எப்படி என்னை பெத்தவங்க என்னை பார்த்துக்கிட்டாங்களோ, நான் முடியாம இயலாம ஒண்ணுமே தெரியாம தான் பிறந்தோம். அந்த சமயத்துல என் தாய் தானே என் அம்மா தானே என்னை பார்த்தாங்க. எப்படி என்னைய அவங்க கவனிச்சு பார்த்தாங்களோ அதே மாதிரி என் அத்தா அம்மாவையும் நீ பார்த்துக்க அல்லாஹ் அப்படின்னு நம்ம அல்லாஹ்ட்ட சொல்லக்கூடிய ஒரு கோரிக்கை தான் அல்லாஹும்ம ரப்பி ரஹமுஹுமா கமா ரப்பயானி சகீரா. இந்த துவாவை மனனம் செய்வோம். உயிர் உள்ளவரை இதை நாம் ஓதிக்கொண்டே இருப்போம். குர்ஆன் காட்டுகிற துவாவில் பெத்தவங்களுக்காக வேண்டி உண்டானது. அல்லாஹ் அப்படிப்பட்ட நற்கிருபையை தந்தருள் புரிவானாக. நமது பெத்தவங்களுக்கு அல்லாஹ் உயர்ந்த அந்தஸ்து கொடுப்பானாக. மரணித்து அவர்கள் இருந்தால் அவர்களின் மண்ணறையை அல்லாஹ் வெளிச்சமாக்கி வைப்பானாக. அவர்களுக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் வழங்கி நல்லருள் புரிவானாக. நமக்கு உயிர் இருக்கிற வரைக்கும் நம்ம பெத்தவங்களுக்கு வேண்டி துவா செய்கிற வாய்ப்பை நசீபை நமக்கு அல்லாஹ் தருவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லக்கல் ஹம்து வ லக்கல் ஷுக்ரு யா ரப்பி யா அல்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹிம். اللهم اغفر لنا ذنوبنا يا رب العالمين. اللهم رب ارحمهما كما ربياني صغيرا. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صلي وسلم. அஸ்ஸலாமு அலைக்கும். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் பத்ரு ஷுஹதாக்களுடைய தினமாக இருப்பதினாலே 313 சஹாபிகளின் பெயர்கள் சொல்லப்பட்டு யாசின் ஓதி துவா ஓதப்படும். எல்லோரும் அவசியம் பங்கெடுத்து நற்பயன் அடையுமாறு அன்போடு நிர்வாகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அஸ்ஸலாம்.